அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சொன்னேன்ல, பக்ரீத்துக்கு பீஃப் வந்துச்சு, நான் உப்பு கண்டம் போடுறேன்னு சொன்னேன்ல. அப்போ அந்த உப்பு கண்டம் போடும்போது நமக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் இது 2 3 மட்டும் போட்டு வச்சுருவாங்க. அது கடைசியில் பார்த்தா நம்ம சாப்பிட போகும்போது அதில் ஒரு மாதிரி பச்சை வாடை தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த கறியோட டேஸ்ட்டே வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இஞ்சி பூண்டு பிரியாணி மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கூட கொடுத்தோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் சுள்ளுன்னு கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அதில் பூச்சி கிச்சி கூட எதுவும் வராது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாடையெல்லாம் வரவே வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம அப்புறம் அதே மாதிரி பீஸ் போடும்போது இந்த மாதிரி தட்டையாக போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக காயும். முட்டையிட்டு போயிடும், புழு வைக்காது. அதுதான் சொல்கிறது. கொஞ்சம் தட்டையாக லேசாக அப்படி தகடு மாதிரி போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக காயும். உங்களுக்கு எந்த ஈரமே நிற்காது. அதனால் செய்யும்போது பார்த்து செஞ்சு கொஞ்சம் மசாலா கூட போட்டுக்கங்க. அப்போ தான் எந்த வாடையும் வராது. நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பீஃப் வேறையா, அதனால அந்த பீஃபுக்கு கொஞ்சம் நல்லா மசாலா கொடுத்தா தான் அந்த வாடை கவுச்சி இல்லாமல் இருக்கும். பீஃப் கடை கவுச்சி இல்லாமல் இருக்கும். அதை வச்சு தொட்டுக்கல்லைன்னா வச்சு நல்லா தொட்டுக்கல்ல சமைக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.